ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 7 புதன்கிழமை நாளைய தினம் ஆடிப்பூரம். இந்த 3 பொருட்களை அம்மன் கோவிலுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு வாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கி நீங்கள் அம்மன் கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாளை தான் ஆடிப்பூர நாளாக கொண்டாடுறோம். இந்த வருடம் ஆடி மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடிப்பூரம் வருது. இந்த ஆடிப்பூரத்தில் குறிப்பாக யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் இல்லாதவங்களும் திருமண வரன் இல்லாதவங்களும் தாராளமாக இந்த விரதத்தை இருக்கலாம். உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான இந்த ஒரு ஆடிப்பூர தினத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுறது மூலயமா பலவிதமான நன்மைகள் நம்ம பெற முடியும். அம்பாள் உமாதேவியாக அவதரித்த தினமாகவும் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த தினமாகவும் தான் இந்த ஆடிப்பூர தினம் கொண்டாடப்படுவதா புராணங்களில் இருக்குது. பொதுவாக இந்த ஆடிப்பூர தினத்தன்னைக்கு அம்மன் கோவில்களில் அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சு ஊஞ்சலில் உட்கார வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ அதே மாதிரி விமர்சையாக திருவிழாவாக கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சில பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி பூரம் நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 மணிக்கெல்லாமே பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுக்க பூர நட்சத்திரம் இருக்கிறதால ஆடிப்புறம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பிரார்த்தனைகள், பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீங்கள் செய்யலாம். இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சிடணும். வளமான சுகபோகம் நிறைந்த வாழ்க்கை, ஆரோக்கியமான நீண்ட ஆயுள், இதை தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஒருத்தவங்க கிட்ட இது எல்லாமே இருந்தும் அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த தம்பதியோட வாழ்க்கை முழுமை பெறாது. திருமணமான 1 வருடம் அப்படி இல்லைனா 3 வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்துடணும். அப்போ தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்குமா. இன்னும் சில பேர் குழந்தை இல்லையான்னு கேட்டு அந்த தம்பதிகளை மனசு நோக வச்சுடுவாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய குழந்தை பேர் இல்லாத தம்பதியினருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆடிப்பூர தினத்தன்னைக்கு அம்மனுக்கு பூஜை செஞ்சு வர்றதால கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது மட்டுமா, எவ்வளோ பேர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் வரன் அமையாமல் திருமணம் கைகூடி வராமல் கஷ்டப்படுவாங்க. இந்த வருடமோ இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு திருமண வரன் அமையாதான்னு பெற்றவங்க ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த ஆடிப்புற விரதத்தை தாராளமாக இருக்கலாம். மகளுக்காகவோ மகனுக்காகவோ பெற்றோர்கள் இருக்கலாம். திருமணமான தம்பதிகள் கண்டிப்பாக தாராளமாக ஆடிப்புற தினத்தன்னைக்கு உங்கள் கையால் சில பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கணும். இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களை திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளை மட்டும்தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நிலையான வருமானம் இல்லை, வரக்கூடிய பணம் எங்கே போகிறதுனே தெரியல, வீண் விரயமாகுது, வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்பட மாட்டதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை யார் வேணாலும் நாளைய தினம் அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மலர். அம்பாள், அம்மன், மாரியம்மன், மகமாயி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நம்ம எக்கச்சக்கமான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வழி இருக்குது. ஒரு சில பேர் கண் மலர் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் கை கால் உடம்புன்னு சொல்லி அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி உருவங்களை வாங்கி கொடுப்பாங்க. அதில் இந்த ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் கண் மலர் வாங்கி கொடுக்கறது. நாளைய தினம் உங்களால் முடிஞ்சால் கண் மலர் வாங்கி கொடுக்கலாம். கோவில் வாசலில் விற்கக்கூடிய கண் மலரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு சாட்டுறதுக்காக நீங்கள் பரிகாரமாக கொடுக்கலாம். அப்படி செய்கிறது மூலயமா அந்த கண் மலரை அம்மனுக்கு வைக்கும்போது அம்மனோட பார்வை உங்கள் மேலே விழும். அப்படி விழும்போது உங்களோட கஷ்ட காலத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். முடிஞ்சால் கண் மலர் வாங்கி கொடுக்குறவங்க நாளைய தினம் ஏதாவது வேண்டுதல் இருக்குது, இல்லை நான் கண் மலர் வாங்கி கொடுக்கலான்னு வேண்டியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்புற தினத்தன்னைக்கு அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பாத்திரம், அப்படின்னா மண் சட்டி. ஒரு சில அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் படைப்பாங்க. அப்படி அங்கே படைக்கக்கூடிய செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் செய்கிறதுக்கான பாத்திரங்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கான இல்லை பொங்கல் கிண்டுவதற்கான பாத்திரங்களை வாங்கி கொடுக்கலாம்.
இல்லை மண் சட்டி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக காசு போட்டு எவர் சில்வர் பாத்திரம் தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டு உங்கள் கையால் ஒரு மண் சட்டியாவது கோவிலுக்குன்னு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இல்லையா, ஒரு மண் பானை வாங்கி வச்சு அதில் தண்ணி வச்சு கோவிலில் வச்சுடுங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்கள் தாகமாக இருந்தாங்கன்னா அந்த மண் பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பொருளை உங்கள் கையால் பாத்திரமாக வாங்கி கொடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான், வளையல். இந்த வளையல் அப்படிங்கிறதே ஆடிப்புறத்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்மனுக்கு வளையாப்பை நடத்துறதுக்காக தான் இந்த வளையலே நம்ம வாங்கி கொடுக்குறோம். கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஆடிப்புற தினத்து அன்னைக்கு அம்மனுக்கு உடம்பு முழுக்க வளையலால் அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அதாவது அம்மனுக்கு வளையாப்பு நடத்தியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு அம்மனுக்கு வளையாப்பு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கையால் 1 டஜனோ 1/2 டஜனோ வளையல் வாங்கி கொடுக்கலாம். சின்ன பசங்க கழுத்தில் போட்டுக்கக்கூடிய மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை கூட உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். இல்லை கோயிலுக்கு எடுத்து போய் அதை படைச்சிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய சின்ன பெண் பிள்ளைகளுக்கு அந்த மணியை கழுத்தில் மாட்டி விடலாம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் ஆடிப்புறத்து அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான எளிமையான பரிகாரங்கள். இது இல்லாமல் வேற என்ன வாங்கி கொடுக்கலாம்? அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். ஆடிப்புற தினம் நாளைக்கு வளைகாப்பு திருவிழா. அம்மனுக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு தான் வளைகாப்பு நடத்துவாங்க. அதனால அம்மனுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வளைகாப்பு நடக்கும்போது அம்மனுக்கு உண்மையான வளையாப்பு மாதிரியே நலுங்கு வைப்பாங்களாம். அந்த நலுங்குக்கு தேவையான சந்தனம், குங்குமம், அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கறதுக்காக கல்கண்டு, இது எல்லாத்தையும் உங்கள் கையால் நாளைக்கு அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக எல்லோராலும் வாங்கி கொடுக்க முடிய பொருட்கள் தான். கண்மலர், மண் சட்டி பாத்திரம், அதுக்கப்புறமா கண்ணாடி வளையல்கள், அப்படின்னா குழந்தைங்களுக்கு கழுத்தில் போட்டுக்கிறதுக்கான மணி. இந்த பொருட்களை நாளைய தினம் அம்மன் கோவிலுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வீட்டிலையே அம்மனோட ஃபோட்டோவை சுத்தப்படுத்தி மனைப்பலகையில் அம்மனோட ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு வளையல் மாலை செஞ்சு உங்கள் கையால் அம்மனுக்கு சாத்துங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அந்த அம்மன் ஃபோட்டோ வச்சிங்களா மனைப்பலகை, அம்மனோட ஃபோட்டோவை இருந்த இடத்துல வச்சுட்டு அந்த மனைப்பலகையை கிழக்கு முகமாக போட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்க கையில் வளையல மாட்டி விடுங்க. குழந்தை பக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த வளையலை 2 கையிலும் மாட்டி விட்டு நலுங்கு வைங்க. சந்தனம், குங்குமம், வாயில கொஞ்சமாக இனிப்பு கொடுத்து நலுங்கு வைக்கலாம். திருமணமாகாத பெண் பிள்ளையா இருந்தால் அதே மாதிரி பெண்ணை உட்கார வச்சு கையில் வளையல போட்டு விட்டு நலுங்கு வைங்க. ஆண் பிள்ளையா இருந்தால் கன்னத்தில் சந்தனம் மட்டும் தடவி குங்குமம் வச்சு நலுங்கு வைக்கலாம். இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆடிப்புற தினத்தில் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான விஷயங்கள், எளிமையான பரிகாரங்கள். இது வரைக்கும் வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இறங்கு முகமாக தான் இருக்குது, ஏறுமுகமே இல்லைன்னு நினைக்கிறவங்களும், பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களும் தாராளமாக இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களை அம்மன் கோவிலில் ஆடிப்புற தினத்தன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்களோட மகனோ மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்களோட சார்பாக அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு கூட அம்மன் கோவிலுக்கு வளையலை வாங்கி கொடுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக இன்னொரு நபர் தாராளமாக ஒரு பரிகாரம் செய்யலாம். இந்த ஒரு ஆடிப்புற தினத்தை இதை முயற்சி பண்ணுங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.